ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் ஈஸியாக மொசரல்லா சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குண்டான் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கலக்காத கெட்டியான பால், பசும்பால் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பாலை அடுப்பில் வச்சுட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சும்மா லேசாக தான் சுடணும், ரொம்ப சுடக்கூடாது, லைட்டாக சுட்டால் போதும். அடுப்பை நிறுத்திட்டு வினிகரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வினிகர் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சேர்த்து விட்டிங்கன்னா ஒரு பால் மாதிரி அழகாக ரவுண்டாக வரும். ரொம்ப போட்டு கிண்டாமல் அப்படியே நம்ம ஒரே இதாக நம்ம சேர்ப்போம். சேர்த்தது நல்லா அழகாக வந்துடும், நமக்கு சீஸ் தனியாக வந்துடும். நான் 3/4 லிட்டர் பால் நான் இப்போ அளவு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்பிளான மெத்தட் தான். நம்ம கடையில் போய் 100-200 கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். கெட்டியான பசும்பால் இருந்தால் போதும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தனியாக ரெடியாகி வந்துடுச்சுன்னு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூட வைக்கணும் தண்ணி. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்போ அந்த பன்னீர் வடிகட்டின தண்ணியை எடுத்துக்கிறேன். நல்லா அதில் உள்ள தண்ணியை ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஒரு கரண்டி எதாவது வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நல்லா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணியை அதுலேருந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் உப்பு கொஞ்சோண்டு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் அமுத்திட்டு அந்த சீஸை நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா தண்ணியும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சீஸை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீஸ் நல்லா லென்த்தாக சூப்பராக வரும். சுடு தண்ணியிலேருந்து எடுத்து திரும்பியும் வடிகட்டில் வச்சு நல்லா தண்ணி அமுத்தி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை திரும்ப புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம் 4 டைம் நம்ம அது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அது நல்லா இழுக்கும்போது நல்லா லென்த்தாக வரும். திரும்ப தண்ணியில் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி தண்ணி எடுத்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3rd டைம் தண்ணியில் போட போகிறேன். நல்லா தண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 3rd டைம் போட்டு எடுக்கிறேன். சூடு அவ்வளோவா இருக்காது. அதனால் நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா?
நல்லா புழிஞ்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக நமக்கு சீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து நம்ம சாதா தண்ணியில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம போட்டு எடுக்கலாம். அதில் இருந்து தண்ணி எடுத்து தண்ணியை நல்லா வெளியில் எடுத்துக்கலாம் புழிஞ்சு. இப்போ வந்து ஒரு கவர் பேக் எடுத்து அதில் நம்ம நல்லா ரோல் பண்ணி எல்லாம் காற்று போகாத அளவுக்கு நல்லா சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நமக்கு வீட்டிலே மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் சீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.